ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் ஆட்டோ பெயின் விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக வந்து ஏப்ரல் மந்த் விளாக்னு சொல்லி இந்த சீரீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் மந்தில் ஃபுல்லாக விளாக் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து நம்ம சென்னைக்கு கிளம்புறோம். எல்லாருமே கிளம்பியாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்னோடய சுபா ஈகோ அதை மிஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ரவுண்ட் அடித்து போக வேண்டிய எல்லா இடத்துக்கும் போனோம். செகண்ட் ஒன் நம்மளோட சுபா ஆட்டோ. ஸோ இதையும் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா சென்னையில் போய் நம்ம குழப்ப தேடி போகிறோம். ஸோ அங்கே தான் எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு போகிறனால நான் அங்கே இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு நான் சென்னைக்கு கிளம்புறேன். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஏன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக மணி 6:55 ட்ரெயின். இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு. 25 நிமிஷம் தான் இருக்குது. விட்டுவர்கிட்ட பேசலாம். மேடம் வணக்கம். மேடம் எங்கே போகிறோம்? கேட்கல. சென்னைக்கு போகிறோம். ஏன் டல்லாக பேசுகிறீங்க? ஊருக்கு போக பிடிக்கலையா? இங்கே இருந்துலாமா? நல்லா இருப்பீங்க. அப்பாவை பாருங்க, ஒரு சூட்கேஸ் இழுத்துட்டு வர்றாரு. அப்பா எங்கப்பா போறியா? வெளிநாட போறியா? அப்பா பார்த்தீங்களா, கருப்பு கலர் சொக்கா, வெள்ளை கலர் வேஷ்டி, சூட்கேஸ் இழுத்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்காங்க. தூக்கி போடுங்க, உள்ள தூக்கி போடுங்க. அம்மா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கு, டக்குன்னு போங்க, தூக்கி வைங்க டக்குன்னு. ஓகே காய்ஸ், நம்ம ஆட்டோவில் கிளம்பியாச்சு. நம்ம வந்து இப்போ கிளம்புவோம். ஏன்னா டைம் இல்லை நமக்கு. இன்னும் ஒரு காமனாக தான் டைம் இருக்குது. மேடம் ஊருக்கு போகிறீங்க, இப்போ ஜாலியாக இருப்பீங்க சென்னைக்கு போகிறதுக்கு. புரியல, எங்கிட்ட திரும்பி பேசுங்க. எனக்கு ஓகே தான். வந்தோம், தாராளமாக 15 நாள் தங்கிட்டோம். அம்மா அப்பாவோட சந்தோஷமாக கறி, மீன், நண்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் பேக் நம்ம பொழப்ப தேடி சென்னைக்கு கிளம்பி ஓட வேண்டியதான். சரி வாங்க போகலாம். சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வச்சுருக்கிற 2000 ரூபா பட்ஜெட்டில் நாளைக்கு உங்கள் ஒய்ஃபான என் பெத்த தாய்க்கு ஒரு செயின் எடுத்து கொடுங்க, கவுரிங் செயின். சரியா? அமைதியாக இருக்கிறவன், மூச்சே காட்டவன். என்னப்பா எடுப்போம். ஐயா என்னம்மா ஏமா இவ்வளோ கோவத்தில் இருக்க? ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு சண்டை. காலையிலேருந்து 2 பேரும் அடிச்சு பிடிச்சி கூட்டி போயிட்டு இருக்கேன் ஊருக்கு, சென்னைக்கு. எங்களை வழி அனுப்பி விட இல்லை, எங்கள் கூடவே சேர்ந்து வரத எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூட வராங்க. என்ன விட்டரியா, ராஜா பௌத்து மாதிரி உட்காந்துட்டு வரேன். இடம்ல ஒன்றும் இல்லை, பத்தலை அந்த சூட்கேஸ் இருக்கிறதுனால. அம்மாவும் அப்பாவும் வந்து விட்டுட்டு ரிட்டர்ன் பேக் வந்து அவங்க நாளைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறிடுவாங்க. ஸோ போன விளாகில் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்குன்னு. அந்த குட் நியூஸ் இருக்குது என்னங்கிறத அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் எண்டில் அந்த குட் நியூஸ் என்னங்கிறத நான் சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அதாவது நான் சென்னைக்கு போயிட்டு சொல்கிறேன். இறக்கு ஆத்தாடி. அப்பா. ஸோ காய்ஸ், நம்ம கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துல வந்தாச்சு. இன்னும் நமக்கு ட்ரெயின் வர 20 நிமிஷம் இருக்குது. இறக்குங்க, எல்லாத்தையும் இறக்குங்க. இது எங்களோட ஸ்டேஷன், ராமநாதபுரம் மாவட்டம். இப்போ நிறையா பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. எங்களுக்குலாம் சைடில் பார்க்கிங்கில் வந்து நிறையா பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நியூவாக கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது அந்த பில்டிங் நியூவாக கட்டிகிட்டு இருக்காங்க. இருட்டில் தெரிய மாட்டேது உங்களுக்கு. இதை உருட்டிட்டு போங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியாப்பா? ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எதனா வாங்கிட்டு வரேன். தண்ணி கேனே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? ஸோ கைஸ், இப்போ வந்து நமக்கு டைமே இல்லை. நான் வந்து இப்போ பரோட்டா வாங்க வந்தேன், இட்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க வந்தேன். டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னும் ஒரு கரெக்டாக 10 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும். கொஞ்சம் வேகமாக கட்டுங்கத்தா. எல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. அம்மாவுக்கு அப்பாவுக்கு விட்டுராக்கலாம். நடக்கடலை, மசாலா கடலை, தண்ணி கேனு, அப்புறம் 3 இட்லி, அப்புறம் வந்து பரோட்டா பார்சல் வாங்கியாச்சு. போடுங்கக்கா. சட்னி கூட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்னி வேணாம், சாம்பார் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா போகலாம், அவ்வளோதான். வா போ வசந்த், டக்குன்னு போ. ஆதிரா பேக்கரி. வா வசந்த், ஓடியா டக்குன்னு வா. இல்லைங்க, ஏன்னா 10 நிமிஷத்துல நம்ம உள்ளே போனோம். அம்மாவுக்கு வந்து டிஃபன் வாங்கியாச்சு. 3 இட்லி, 3 பார்சலு, அப்புறம் வந்து பரோட்டா அப்பாவுக்கு வாங்கியாச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இட்லியை வாங்கிட்டேன். அப்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. காசு கொடுக்கலடா, அவர்கிட்ட காசு கொடுக்கல. இது எப்படி? மன்னிச்சுக்கங்கத்தா, காசு கொடுக்கலத்தா, மன்னிச்சுக்கங்க. சாரி 3 இட்லி 3 பார்சலு. அத்தா சப்பாத்தி வாங்கல. 3 இட்லி 3 பார்சலு, 3 பரோட்டா. 150 50 ரூபா மட்டும் தாங்க.
நான் அங்கே போய்ட்டு தான் யோசிக்கிறேன். சரிதா, நன்றிதா. நல்ல வேலைக்கு இங்கே காசை கொடுக்கலங்க, பேசிட்டே வரும்போது. அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாம் வாங்கியாச்சு, காசு கொடுத்தாச்சு. போகலாம் போகலாம் போகலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணு. மறந்துட்டேன்டா காசு கொடுக்கவே. நீனா ஞாபகப்படுத்தினியா? மறந்த வாக்கில் வந்தாச்சு. அவங்களும் மறந்துட்டாங்க காசு வாங்குறதுக்கு. அப்படி இங்கே நிப்பாட்டிட்டேன், உள்ளே வந்து கொடுத்துட்டு போயிருங்க. பார்சல் எல்லாம் வாங்கிட்டேன். இந்த S2L அங்கே போனோம். அங்கே அக்கா வாங்க, நல்லா இருக்கீங்களா? இது ஹோட்டலில் வாங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டேன். ஆர்ச் வரைக்கும் உள்ளே நுழைஞ்சிட்டேன். காசு கொடுக்கல. அதோட ஓடி போய் மறுபடியும் கொடுத்துட்டு ஓடி வரேன். கவனிக்கல அவங்க. 250 ரூபா வந்துச்சு. அதோட போயிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த முதையா வாரான். ட்ரெயின் வந்தாச்சு. இங்கே தான் கேட்டு வாங்கிக்க. இவன் இறங்கிக்கல, வேணே பார்த்து இறங்கிக்க. வசந்துங்க, வசந்து காட்டுங்க. வசந்து எங்க வசந்து பைடா. ஆமாம், முத்தம் கொடு. ஓகே, இந்தா நீ போயில தீமை வாங்கிட்டு போயிரு, மறந்துடாத. இந்த இது இப்படி 50 ரூபா இப்படி போயில தீமை வாங்கிட்டு போ. சரியா? கூட்டிகிட்டு போடா. பை. ஓகேவா? பெற்றோம். சரி, ஓகே. சரி, ஓகே கைஸ், நம்ம நல்லபடியாக வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. ஃபுல்லாக எல்லாமே சீட்லாம் ரிசர்வ் தான் பண்ணி போகிறேன். எது எது இது சும்மா இருக்கு. அங்கே சிவனாண்டி முன்னாடி வருவாங்க, இங்கிட்டு வந்துருங்க. ஆமாம், நம்மளோட சீட்டு பார்த்தீங்கன்னா 27, 26, அப்புறம் வந்து 28, 29. இதான் நம்மளோட சீட்டு. ஆமாம், இல்லை நம்ம படுக்கிறதுக்கு தான். மேலே ஒரு ஆள் படுக்கணும். நைட்டு மேலே ஒரு ஆள் படுத்துறணும், அவ்வளோதான். சப்பா, ஆண்டவருக்கு சோஸ்திரம். இப்போதான் நிம்மதியாக இருக்கு. அம்மா என்னம்மா சந்தோஷமா? நீ கீழே படுத்துக்க, இங்கிட்டு விட்டுற படுத்துக்குருவா. நீ கீழே படுப்ப, விட்டுற அதுக்கு மேலே படுப்பா. அப்பா நான் மேலே படுத்துக்கிறேன். அப்பா ஆப்போசிட்டில் படுக்கட்டேன், இல்லை இந்த பக்கம் படுக்கட்டா அப்பா. என்ன அவ்வளோதான், மொத்தம் 4. ஆமாம். சரி, ஓகே கைஸ், நம்ம ஊர்லேருந்து நம்ம கிளம்புறோம். ட்ரெயின் கிளம்பிருச்சு. ராமநாதபுரத்துலேருந்து நான், விக்டோரியா, அம்மா, அப்பா 4 பேருமே கிளம்புறோம். சென்னை கிளம்புறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ஸ்கிப் பண்ணாமல். நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம சென்னையில் போய் இறங்க போகிறோம். ஸோ அங்கே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் காத்திருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல். 12 மணி நேரம் கழித்து நாங்கள் போய் இறங்கிடுவோம். தாம்பரத்தில் தான் இறங்கணும். ஸோ அங்கே இறங்கிட்டு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தியா? எப்படி உட்காந்து வராரு பார்த்தீங்களா? அது சரி. இப்பா அப்படியே நான் சொல்லிட்டேன், அது சிவனாண்டியோடதையும் முனியாண்டியோடது சீட்டு. அது இப்போ அந்த சீட்டில் சிவனாண்டியும் முனியாண்டியும் மானாமதுரை என ஒரு லொக்கேஷனில் ஏறுவாங்க. வந்தால் எழுந்திக்கலாமா? இங்கிட்டு வந்து உட்கார வேண்டியதானே? நீங்கள் அம்மாவோட சண்டை, இங்கே வந்தால் வெட்டு விழுங்க. நீங்கள் வந்தால் வெட்டு விழு. சண்டை போட்டு கிடைக்கீங்களே, எப்படி ரிட்டர்ன் வரையில் வருவீங்க? உங்களுக்கு ரிட்டர்ன் வரையில் எப்படி டிக்கெட் போடுறேன்னா, நீங்கள் எந்த பெட்டியில் இருங்க, அம்மாவுக்கு அந்த பெட்டி போட்டு விட்றேன். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து தாம்பரம் வந்தாச்சு. இதை இறங்கிட்டு பேசுகிறேன். மேடம் போங்க, முன்னாடி போங்க. தேங்க்ஸ் ப்ரோ. வாங்கிங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நீங்கள் இந்த ஊர் தானா? இல்லை, நான் பரமக்குடியா? சரி ப்ரோ, ஓகே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. இன்னும் பண்ணுங்க, கண்டிப்பாக. ஓகே, போய்ட்டு யார் அந்த தம்பியா? என்ன ப்ரோ? வாங்க ப்ரோ. இந்த பாப்பா போன இப்படி. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம நல்லபடியாக வந்து இறங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி ஏரியா வந்து பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்டுக்கு போனோம். ஸோ ஓகே, வாங்க அப்படியே லைனாக போகிறேன். கரெக்டாக கைஸ், நீங்கள் வந்து நம்ம இடையில வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு பாயும் இன்னொருத்தவங்களும் தொழுகிற மாதிரி. உண்மையிலே எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு 5:30 மணி போல்
பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகலாம் சொல்லி போயிட்டுருக்கேன். அங்கே தொழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போது. அவங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் நான் காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு நான் இரவனை தொழுததே கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் ஹாஸ்டலில் தொழுதுருக்கேன். இது வரைக்கும் தொழுததே கிடையாது. அவங்கள பார்த்துலேருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். நம்மளும் வந்து காலையில் எழுந்துச்சி இறைவனை தொழுகணும். இறைவனை காலையில் தொழுதுங்க. காலை எழுந்திரிச்சோன்னே இன்றைய நாள் நல்ல நாள் அமையணும், என்னோடய நெகட்டிவிட்டி எல்லாமே என்னை விட்டு போகணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து உங்கள் வேலையை தொடங்குங்க. வாழ்க்கை நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ட்ரெயின் தானா? அங்கே போகிறது தானா? ஆமாம் வா வா. செங்கல்பட்டு போகிறது கேளு, அவங்ககிட்ட கேட்டுட்டு போ. உனக்கு தெரியுமோ தெரியாத கேளு, உனே நம்ப முடியாது. கீழே சென்னை பீச் போட்டிருக்கா? ஆமாம், கீழே சென்னை பீச் தான் போட்டிருக்கு. போய் டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. நான் போய் இன்ன வரைக்கும் டிக்கெட் எடுக்க போயிருக்கேன். ஏறுமா எதுலையாவது ஒன்றா? ஆமாப்பா, கூட்டமாக தான் இருக்கு. நானும் பார்க்குறாரு அப்பா. டிக்கெட் கரெக்டாக பாரு. நான் 20 எடுத்திருக்கேன். 20 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் 4 டிக்கெட்டு. கைஸ், நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அம்மா மறக்காமல் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிடுவாங்க. அதுவும் இல்லாமல் கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பாங்க. இப்போ பாருங்கள், என்னம்மா பார்த்துட்டு வர? அம்மா என்ன போட்டிருக்கு? ஒரு மெசேஜ் படிக்கிறேன். குணசேரு போட்டுறியா? காட்டு போட்டு குணசேரண்ணா கமெண்ட்ஸ் போடுமா? கமெண்ட்ஸ் போடு. கமெண்ட் வந்து எப்படிமா நீ பண்ணுவ? எங்க சொல்லு, கமெண்ட் எப்படி பண்ணுவ? அம்மா எப்படி பண்ணுவ சொல்லு. எழுதுவியா? ஏய், ஏய், அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிட மாட்டுக்க. ஏன்மா ஏன் அப்படி பண்ற? ஏன் எதுவும் வந்துச்சா? பறைய முடியா? அப்படியா? பறையமலை வந்தாச்சு. பெட்டி இழுக்கதான் போய் கஷ்டமா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நல்லபடியாக வந்து பறையமலை வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம ஒரு ஆட்டோ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்பா பேசிகிட்டே இருந்தோம், ட்ரெயின் வந்தது நிற்கிறது பார்க்கல. இங்கேருந்து அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோம், அவ்வளோதான். இங்கேருந்து கீழே இறங்கி ரோட்டுக்கு நடந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போனோன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். நேராக ஆட்டோக்கார வீட்டிலே விட்டுருவார். ஸோ கைஸ், நம்ம பறையமலையிலேருந்து இங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி தான் போகிறோம். எப்போ ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். ஓகே. ஸோ ஓகே கைஸ், போன தடவை நம்ம விளாகில் வந்து நம்ம ஊர்லேருந்து வந்திருந்தோம். அதே ஆட்டோ டிரைவர் அண்ணன் தான் இப்போயும் வராரு. அவர் தான் வண்டியாக இருந்தார். போன தடவை வந்த அண்ணன் தான் வரும். இப்போ இதில் 2 பேர் போங்க, அதில் 2 பேர் வரோம். நம்ம சுபா என்ன கதையில் இருக்கான்னு தெரியல. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக வண்டி அழுக்காக இருக்கு வருங்க தடி. ஏன்னா இங்கே தானே நிப்பாட்டிக்கானே. இப்போ இதை மட்டும் இறக்குங்கப்பா, மட்டும் இறக்குங்க. என்ன வீட்டில் யாருமே காணா? நீ வரல போகாதீங்க, நாய் கிடைக்கும். உள்ள டோரா இருக்குது. டோரா இருக்குது. டோரா அந்த இருக்குதுல டோரா. ஏய் டோரா, டொலுக்கு டோரா. இன்னும் நாய் பைத்தியமா? வாங்க கதவை தர. வலது காலை எடுத்து வைத்து உள்ளே போவோம். சப்பா, வாமா உள்ள வாமா. வலது காலை எடுத்து வைத்து உள்ள வாங்க. கூட்டி விடு பாப்பா எல்லாத்தையும். அது
யாருது? ஐயோ விட்டுற நீனா அது விட்டுறியா உனிய பார்க்க சொல்ல, உன்னை பார்க்க சொல்ல பயமாகுது. இப்படி இருந்த விக்டோரியா தான் இப்படி ஆயிட்டாங்க. அதாவது அப்படி இருந்த விக்டோரியா இப்படி ஆயிட்டாங்க. எப்போ வந்தீங்க? எப்போ வந்தீங்களா வேலைக்கு போயிட்டு? பரவாயில்ல, கரெக்டாக வந்திருக்கீங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க. எங்கள் அப்பா ஓடிட்டார் நாய்க்கு பயந்து, கூப்பிடுங்க அவரை. எப்போய் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வராங்க. சரி, ஓகே காய்ஸ், நம்ம நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு குட் நியூஸ் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வீடுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க எங்களோட ரூமுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் குட் நியூஸ்ன்னு சொன்னேன். ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது. ஸோ அந்த விசேஷத்துக்காக தான் இப்போ பெயிண்டிங்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து வீடியோ பாருங்கள். அடுத்தது வ்ளாகில் ஒரு நல்ல குட் நியூஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா அப்பாவும் ஊருக்கு வந்திருக்கிறாங்க சென்னைக்கு. ஸோ அப்போ ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குது தானே அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் அது என்ன ஒரு ஸ்பெஷல் குட் நியூஸுங்கிறத விஷுவலாக காட்டுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த ஒரு வ்ளாகில் சந்திக்கலாம். ஓகே, பை பை, see you, thank you.